பேர் சொல்வாங்க நான் ஸ்டாப் லாஸ் பிராக்டிஸ் பண்றேனே ஆனாலும் எனக்கு லாஸ் ஆகுது அப்படினா அது ஏன் அப்படி ஆகுது? இது வந்து ஸ்டாப் லாஸ் வந்து எப்படின்னா சில பேர் என்ன சொல்வாங்கன்னா பட் நிறைய பேர் வந்து அந்த ஸ்டாப் லாஸ்க்குள்ள போறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஸ்டாப் லாஸ் அப்படின்னா முழு லாஸையும் ஸ்டாப் பண்றதுன்னு அர்த்தம் கிடையாது. ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு உடனே இமிடியேட்டா அடுத்த ட்ரேடுக்கு போகணுமா? ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்றீங்க, எதனால ஹிட் ஆச்சு? ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் பற்றி பேசும்போது ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ராஃபிட் ஆர் லாஸில் வந்து நம்ம லாஸ் கொடுக்காம இந்த ஸ்டாப் லாஸ் நிறையாவே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்றது தான் உண்மை. பட் நிறைய பேர் வந்து அந்த ஸ்டாப் லாஸ்க்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதுக்கான டெக்னிக்ஸ் அண்ட் அதை பற்றின டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எஸ். ஸோ வந்து இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பேச போகிறது நான் சொன்னேன். பட் இந்த ஸ்டாப் லாஸ்னால் பேசிக்காக நம்ம எல்லா கொஸ்டின் எல்லாத்துலேயுமே கேட்குற மாதிரி தான், என்ன அப்படின்னா ஸ்டாப் லாஸ்னா நீங்கள் அந்த பேர் இதிலே இருக்குது, நேம்லேயே இருக்குது ஸ்டாப் லாஸ் அப்படின்னா முழு லாஸையும் ஸ்டாப் பண்ணுறதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆக்சுவலாக லாபம் வந்தால் நம்ம இயற்கையாகவே நம்ம மனிதனோட குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாபம் வந்ததுன்னா எவ்வளோ வேணாலும் வந்தால் நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் அதிகமாக வேணும்னு தான் எதிர்பார்ப்போம். இப்போ லாஸ் வந்துட்டு அதே மாதிரி நீங்கள் நினைப்பீங்களா, லாஸ் வந்துட்டு இவ்வளோ லாஸ் இருக்குது இன்னும் அதிகமாக லாஸ் ஆனால் நினைக்க மாட்டீங்கல்ல. ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்ட டூல் தான் ஸ்டாப் லாஸ். அதாவது ட்ரேடிங்கில் அதாவது நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க, என்ட்ரி எடுத்து பை பண்ணால் மேலே போகும்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷனை எடுக்கிறீங்க, அது மேலே போகாமல் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு பொசிஷன், ஏன்னா ரெண்டுமே நடக்கும் இல்லையா, போகும்போது நீங்கள் எங்கே உங்களோட ரிஸ்க் பர்சன்டேஜில் நீங்கள் வெளில வர்றீங்க, அது ஒரு வேணா ஸ்டாப் லாஸ். இல்லை நீங்கள் எந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கீங்க, எவ்வளோ வரைக்கும் என்னால் ரிஸ்க் தாங்க முடியும் அப்படின்றத ஒரு ஸ்டாப் லாஸ். இது எப்படின்னா உங்களோட லாஸை அதிகப்படுத்தாமல் உங்களோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான டூல். இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு ஒரு டூல் இருக்கு இல்லையா, அதில் முதல் ஏன்னு பார்த்தா ஏலேருந்து இசட் வரைக்கும் நீங்கள் ஒரு நம்பர் போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏஏ வந்து ஸ்டாப் லாஸ் தான். இந்த ஸ்டாப் லாஸ்ன்றது ட்ரேடிங்கில் முக்கியமான ஒரு டூல். சில பேர் சொல்லுவாங்க நான் ஸ்டாப் லாஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறேனே ஆனாலும் எனக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா அது ஏன் அப்படி ஆகுது? இது வந்து ஸ்டாப் லாஸ் வந்து எப்படின்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டாப் லாஸ் நான் மைண்ட்லேயே வச்சுருக்கேன், எனக்கு வந்து நம்பரில் எனக்கு ரொம்ப அத்துப்படி, நான் அதனால் ஸ்டாப் லாஸை மைண்ட்லேயே வச்சுருக்கேன், அது மாதிரி போட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாப் லாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போவாங்க, அவங்க லெவலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போவாங்க. ஸோ ஒன்று இது இல்லாமல் அவங்க ஸ்டாப் லாஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்றது ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ ஸ்டாப் லாஸ்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க, உங்களோட ரிஸ்க் வந்து 10,000 ரூபா, அதாவது வந்து என்னோட லாஸு 10,000 ரூபா வந்ததுன்னா நான் இந்த இடத்த விட்டு நான் வெளியாயிருவேன் அப்படின்றத உங்களோட ஒரு பாயிண்ட் வச்சுருக்கீங்க. அந்த 10,000 ரூபாய்க்கு நீங்கள் எங்கே என்ட்ரி ஆகுன்றது ஒன்று இருக்கு இல்லையா. கண்ணை மூடிட்டு எனக்கு 10,000 ரூபா ரிஸ்க் இல்லை, இன்னைக்கு வந்து மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமான்னு எனக்கு தெரியாது, இன்னைக்கு நான் 10,000 ரூபா ரிஸ்க் எடுக்க போகிறேன், நான் ரிஸ்க் எடுக்கிறது தானே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ரூல், நான் 10% தானே ரிஸ்க் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க்கெட் கீழே போகிற மார்க்கெட்டில் போய் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அடிக்க தான் செய்யும். ஸ்டாப் லாஸ்ன்றது நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னால் மார்க்கெட்டோட அடிப்படை அறிவு தெரியும், மேலே போகுமா கீழே வருமா, கீழே வந்தால் எந்த இடத்துல நான் என்ட்ரி கொடுக்கணும், அதே சமயத்தில் மேலே போகணும்னா நான் எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கணும், மேலே நல்ல ஒரு ஹைக்கில் இருக்கையில் அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுத்துட்டு இன்னும் மேலே போகலை அப்படின்னா மார்க்கெட் கீழே வரதான் செய்யும். ஸோ இது பேசிக்காக உங்களுக்கு அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியணும், மார்க்கெட் மூவ் ஆகுமான்னு தெரியணும், அதுக்கான கொஞ்சம் ஃபண்டமெண்டல் தெரியணும். அதை பார்த்துட்டு அதை எந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு கரெக்டாக ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுக்குமே தவிர்த்துட்டு உங்களுக்கு வந்து அகேன்ஸ்டாக போகாது. அப்படின்னா அப்படி ஒரு டூலே மார்க்கெட்டில் இருக்காது. அண்ட் இப்போ இந்த ஸ்டாப் லாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது யாரெல்லாம் வந்து மெயினாக பார்க்கணும்? இப்போ பிகினர்ஸ்க்கு நீங்கள் சொல்லணும்னா அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க, ப்ரோ லெவலுக்கு எப்படி சொல்வீங்க? இல்லை, ஸ்டாப் லாஸ் பிகினர் ப்ரோலாம் கிடையாது. ஸ்டாப் லாஸ்ன்றது இந்த மார்க்கெட்டில் நீங்கள் வரணும்னா முதல் பிள்ளையார் சொல்லி மாதிரி பிள்ளையார் சொல்லி நீங்கள் போடுறீங்களா போடல தெரிஞ்சுட்டு தான் வரணும், தெரிஞ்சுட்டு போடணும். இது எதுக்காகனா நம்ம வந்து நீங்கள் செபியோட ரிசர்ச் இல்லை, செபி மட்டும் கிடையாது, நீங்கள் ஃபினான்ஷியல் மார்க்கெட் வேர்ல்டில் நீங்கள் எங்கே எடுத்துக்கிட்டீங்கனாலும் மனுஷன் வந்து தோக்குறது ஒரே ஒரு விஷயத்துல தான். அவன் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடுவான், ஸ்ட்ரக்சர்லாம் கண்டுபிடிச்சுவான், இன்றைக்கி மார்க்கெட் மேலே தான் போகும் கீழே தான் வரும், அதே எப்படி மார்க்கெட்டும் மேலே தான் போகும் அதே மாதிரி இது பண்ணிடுவாங்க. அவங்க எமோஷ்னலாக கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எடுக்கிற முடிவுகளில் தான் 95% பேர் லாஸ் பண்ணுறாங்க. இது எல்லா மார்க்கெட்லேயும், இங்கே செபியோட டேட்டா மட்டும் கிடையாது, உலகத்தில் எல்லாத்துலேயுமே அதுதான் நடக்குது. அப்போ அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னா உங்களுக்குன்னு ஒரு செட்டப் இருக்கணும். எந்த இடத்துல நான் வெளில வர போகிறேன், எந்த இடத்துல எனக்கு அகெயின்ஸ்டானா நான் எந்த இடத்துல வெளில போகிறேன். இப்போ எந்த இடத்துல வெளில வர போகிறதுன்ற வந்து பிரச்சனையே கிடையாது. லாபத்தில் இருக்கல நான் தான் சொன்னேன், பிரச்சனையே கிடையாது. நஷ்டமானால் என்னால் எவ்வளோ விலைக்கு தாங்க முடியும், அப்போ அந்த நஷ்டம் 10 ரூபா தான் என் நஷ்டம்னா இந்த 10 ரூபா வராமல் இருக்க இடம் எந்த இடம், அந்த இடத்த எப்படி ஃபைண்ட் பண்ணுறது? சார் இப்போது ஸ்டாப் லாஸ் எப்பவுமே ஹிட் ஆகுதுன்னா அப்போ என்ட்ரியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா?
ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னா என்ட்ரியில் ப்ராப்ளம் இருக்குமானா கண்டிப்பாக அது ஒரு பிரச்சனை இருக்குது. முதல்ல ஸ்டாப் லாஸ் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்கிறது ஒருத்தருக்கு. ரூபாயில் சூஸ் பண்ணுறீங்களா? தவறு. ரூபாய்னா அதாவது நீங்கள் நம்பர் இல்லாமல் எனக்கு வந்து 10,000 நான் ஏற்கனவே சொன்னேன், 1 லட்ச ரூபா 10,000 தான் ரிஸ்க் அப்படின்னா 10,000 நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப தவறு. அதாவது நீங்கள் என்ன ஸ்கிரிப்ட் எடுக்கிறீங்க. ஸ்கிரிப்ட் மீன்ஸ் என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு XY ஸ்டாக்னு வச்சுப்போம். அந்த ஸ்டாக் வந்து ஒரு நாளைக்கு வந்து 20 ரூபா தான் மூவ் ஆகுது அப்படின்னா, அப்போது உங்களோட மொத்த ஒரு நாளையோட இதுவே வந்து 20 ரூபா தான் மூவ்மெண்ட். அப்போ இந்த 20 ரூபாயில நீங்கள் எவ்வளோ கேட்ச் பண்ண முடியும்? ஒரு 50% வச்சுங்க. 10 ரூபா நீங்கள் பிடிக்கலாம். அப்போ 10 ரூபாயில 10 ரூபா தான் நம்ம பிடிக்க போகிறோம். அப்போ 10 ரூபாயில நம்மளோட ரிஸ்க் எவ்வளோ இருக்கும்? அப்போ அந்த ரிஸ்க்கை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ 10 ரூபாயில எனக்கு வந்துட்டு 6 ரூபா வந்தால் லாபம், 4 ரூபா வந்தால் நான் ரிஸ்க் எடுக்க தயார், இல்லை 3 ரூபா ரிஸ்க் எடுக்க தயார். அப்போ அந்த 3 ரூபா ரிஸ்க் எடுக்க தயார். அந்த 3 ரூபா அந்த 10 ரூபா லாபமும் எந்த இடத்துல எனக்கு கிடைக்கும்? அதுக்கு மொமெண்டம் சொல்லுவாங்க, வால்யூம் பேஸ்ட் இருக்குது, சிலது வந்து ஸ்ட்ரக்சரல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸு எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது, டூல் இருக்குது. ஸோ இதையெல்லாம் பார்த்து தான் அவங்க எடுக்கணும். எடுத்தாங்கன்னா அவங்க கரெக்டாக யூஸ் ஆகும். இப்போ நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு, உடனே இமீடியட்டாக அடுத்த ட்ரேடுக்கு போகணுமா இல்லை எக்ஸிட் ஆகணுமா? எது பெஸ்ட் ஆப்ஷன்? ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்றீங்க, எதனால ஹிட் ஆச்சு? ஸோ அது முதல்ல உங்களுக்கு தெரியணும். இந்த ஜேர்னல் ரைட்டிங் சொல்லுவாங்க, அதை முதல்ல பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்போ இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் நீங்கள் எடுத்த முடிவு தவறானதுனால தான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. அப்போ அடுத்த முடிவு தவறாக இருக்குமான்றதை 1-2 முறை செக் பண்ணணும். எப்போதுமே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா இந்த ரிவெஞ்ச் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க, அதாவது விட்டதை பிடிக்கிறேன். இது வந்து எமோஷனலாகவே எல்லாருக்கும் இருக்குது, ஹியூமனாக பிறந்த எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா நமக்கு என்னென்னா, இப்போ இந்த ஒரு ட்ரேடில் வந்து ஒரு 1000 ரூபா 2000 லாஸ் பண்ணோம்னா அடுத்த ட்ரேடில் நம்ம அதை ஃபுல்லாக ரிஸ்க் எடுத்து கவர் பண்ணிடலான்றது தோணும். இதை தடுக்கிறதுக்கு கொண்டு வந்தது தான் ஸ்டாப் லாஸே. அதாவது எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணுறது தான் நம்ம ஸ்டாப் லாஸை கொண்டு வரோம். அப்புறம் அதில் மறுபடியும் எமோஷனல். ஸோ அது பண்ணக்கூடாது. என்றைக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. முதல்ல நீங்கள் பண்ணதுக்கான ரிவ்யூ, அதாவது எதனால போச்சு, என் மேலே தப்பா இல்லை வந்து நான் போட்ட இடம் தப்பா, மிஸ்டேக் தப்பா, நான் எதை சரியாக ஐடென்டிஃபை பண்ணல, அதில் ரிவ்யூவை கிளியர் பண்ணிங்க. ஸோ அந்த ரிவ்யூவில் கிளியராக இருக்குது. நீங்கள் அடுத்து நான் என்ன பண்ணணும்? இந்த ரிவ்யூலேருந்து இந்த செட்டப் கிளியர் ஆகுதுன்னா அந்த செட்டப்புக்கு உடனே வந்ததுன்னா இமீடியட்டாக எடுங்க, தவறு கிடையாது. பட் எமோஷனல் ப்ளே பண்ணக்கூடாது. இங்கே பெரும்பாலும் எமோஷனல் உள்ளே போயிடுச்சுன்னா இந்த ஸ்டாப் லாஸுக்கு வேலையே கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் எமோஷனல் உள்ளே போயிட்டீங்கன்னா ஸ்டாப் லாஸ்ன்றது ஒர்க்கே ஆகாது. ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் இந்த ட்ரேடில். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வருவாங்க. இப்போ என்னென்னா ப்ரைஸ் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் 100 ரூபாயில் வாங்கியிருப்பாங்க, 90 ரூபா ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க நமக்குனா லாபம், நமக்குனா நஷ்டம் வராது. இன்றைக்கி எனக்கு வந்து ராசி நல்லா இருக்குது, இல்லை இன்றைக்கி வந்து எனக்கு வந்து லக்கான டே, இன்றைக்கி நான் ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு வந்திருக்கேன், இன்றைக்கி லக்கு தான் நடக்கும். அதனால் இப்போ மார்க்கெட் வருது, நான் ஒரு 85 ரூபா வச்சுட்டேன்னா மறுபடியும் மேலே போயிடும், பார்த்துக்கலாம். 85 70 ஆகும், 60 ஆகும், 50 ஆகும், டோட்டல் கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ்னால் எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிங்களோ அதில் ஃபிக்ஸ் ஆகிடுங்க. எமோஷனலை மட்டும் கனெக்ட் பண்ணாதீங்க. எமோஷனலை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் போடுறோம். ஸோ அதை தெளிவாக புரிஞ்சுங்க. இந்த காரணங்கள் எல்லாம் சரியாக இருக்கும். நீங்கள் உங்களோட சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அடுத்த செட்டப்புக்கான உங்களோட கரெக்டான ரிவ்யூ எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் இமீடியட்டாக கூட என்ட்ரு ஆகலாம். நான் பெரும்பாலும் வர்றவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, ரிவெஞ்ச் ட்ரேட் வேணாம். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சா பாஸ் பட்டன் போட்டு போயிடுங்க. அடுத்த நாள் ப்ரீவியூ ரிவைன் பட்டன் போடுங்க. ரிவைன் பட்டன் போட்டு என்ன நடந்ததுன்னு செக் பண்ணுங்க. அடுத்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். கண்ட்ரோல் தி எமோஷன்ஸ். பாஸ், ப்ரிவ்யூ, ஸ்டார்ட். ஓகே, சிம்பிளாக சொல்ல போனால் அவ்வளோதான். சார் இப்போ ஸ்டாப் லாஸ்னு ஒன்று வச்சுருக்கோம், பட் அடிக்கடி எனக்கு அது ஹிட் ஆகிட்டே இருக்குன்னா ஷுட் ஐ சேஞ்ச் த ஸ்ட்ராட்டஜி இல்லை என்ன எதையும் நான் மாற்றணும்? நல்ல கொஸ்டின். இது ரொம்ப பேர் கேட்குறது. ஏன்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறோம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் பண்ணுறோம், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது சார் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி ரைட்டு, ஸ்ட்ராட்டஜி எந்த இடத்துல எடுத்தீங்க, கொஸ்டின் அதுதான். இங்கே மார்க்கெட்டில் நிறைய பேர் நினைக்கிறாங்க, யூடியூப்பில் நிறைய இடத்துல பார்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி போனால் 100% சக்ஸஸ். ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கரெக்டு, அந்த ஸ்ட்ராட்டஜி எந்த இடத்துல யூட்டிலைஸ் பண்ணுன்றது இருக்குது. மார்க்கெட்டுன்றது இங்கே வந்து வரைஞ்சி வச்ச பிரிண்ட் கிடையாது. எல்லாமே என்ன நினைக்கிறதுனா இப்படின்னு பிரிண்ட் இருக்குது, இந்த இடத்துல வந்தால் பை, இந்த இடத்துல வந்தால் செல். இது வந்து டீச்சிங் பண்ணுறதுக்கு வேணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மார்க்கெட்டில் லைவில் போகல எந்த இடத்துல பெண்ட் ஆகுன்றதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ உங்களுக்குன்னு அந்த ட்ரேடிங் செட்டப் இருக்கணும். அந்த செட்டப் எப்படி சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்டாப் லாஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் அந்த செட்டப் நீங்கள் வச்சுருப்பீங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி எந்த இடத்துல யூட்டிலைஸ் ஆகுது, ஓகே 1 தடவை 2 தடவை ஹிட் ஆகுது, 3 தடவை ஹிட் ஆகுதுன்னா ஸ்ட்ராட்டஜி தப்பு, ஸ்ட்ராட்டஜி மாற்றக்கூடாது. அப்போ ஸ்ட்ராட்டஜியை ரிவ்யூ பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, இங்கே ஸ்ட்ராட்டஜி எல்லா இடத்துலையும் ப்ரூவ் ஆகிருக்குன்னா உங்களோட என்ட்ரி தப்பு. ஸ்டாப் லாஸ்ன்றது உங்களுக்கு ஹிட் ஆகலைன்னா நீங்கள் என்ட்ரி கரெக்டாக கொடுத்தீங்கன்னா ஹிட் ஆகாது. அப்போது நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு முன்னால் உங்களோட என்ட்ரி சரியானு செக் பண்ணிக்கணும். எல்லாமே நான் ஸ்டாப் லாஸ் போட்டேன் ஹிட் ஆகுதுன்னு சொல்லக்கூடாது. என்ட்ரி சரியாக கொடுத்தனா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அங்கேயே கிடைக்கும். என்ட்ரி சரியாக இருந்ததுன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, ஹிட் ஆகிற பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாகும். இப்போ 10 ட்ரேடில் 3 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் கூட 7 சக்ஸஸ் ஆகும். அது உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணிடும்.
வெல் பிளான்டாக இருக்கணுன்றது தான் விஷயம். வெல் பிளான்டு கிடையாது, வெல் டிசைன்டாக இருக்கணும், வெல் டிசிப்ளினாக இருக்கணும். அது என்ன போட்டிங்களோ அதில் மாறக்கூடாது. நம்ம அது பேசணும், கரெக்டு. பட் இப்போ என்னன்னா ஸ்டாப் லாஸ் வந்து எனக்கு ஹிட்டா ஆகலை, நல்லா தான் போய்கிட்டு இருக்கு ஸ்ட்ராட்டஜி, ஆனாலும் அதை நான் மாற்றணுமா? நல்லா போயிட்டு இருக்குன்னா ஏன் மாத்துறீங்க? இல்லை, இப்போ சொல்கிறாங்கல்ல மார்க்கெட்டிங்னாலே வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து மாற்றி போடணும் அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஹிட் ஆகுது, என்ன ரிஸ்க் அண்ட் ரிவார்டு கொடுக்குதுன்னு பாருங்கள். சில பேர் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, ஆனால் 1:1 ரேஷியோவில் எடுப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா லாபம் 10 ரூபா நஷ்டம் இப்படி போடும்போது பெரும்பாலும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கான ரிஸ்க்குக்கான ரிவார்டும் கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே எல்லாமே மிக்சடு தான். நீங்கள் வந்துட்டு நம்ம வந்து ஒரு என்ட்ரி கொடுக்குறோம்னா அட்லீஸ்ட் 1:2 இருக்கணும். அதாவது ₹1 உங்களுக்கு நஷ்டம்னா ஒரு ₹2 கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸ்ட்ராட்டஜி 1:1 ஸ்ட்ராட்டஜினா அது வந்து நம்ம இந்த இதுக்கு ஒத்து வராது. ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் நீங்கள் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ரிஸ்க் அண்ட் ரிவார்டை பெட்டராக இருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணிங்க. ஸ்ட்ராட்டஜி அப்டேட் ஆகையில் அதை பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடாப்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நல்லா போயிட்டு இருக்கும்போது நம்ம அடிஷ்னலாக பண்ணணும்னு நினைக்கல, இதை விட பெருசாக பண்ண தான் நினைப்போம். பெருசாக பண்ணால் நம்ம லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் தான் நினைப்போம், நஷ்டத்தை இன்க்ரீஸ் பண்ண நினைக்க மாட்டோம்ல. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா அதுக்கான பேக் டெஸ்ட் இதோட இதை மிக்ஸ் பண்ணால் என்னென்ன வரும், என்னென்ன ட்ரெண்டில் நம்ம பண்ணலாம், என்னென்ன செக்மெண்ட்டில் நம்ம பண்ண முடியும், ஆப்ஷன்ஸில் பண்ண முடியுமா, இண்டெக்ஸில் பண்ண முடியுமா, இல்லை ஸ்டாக்ஸில் தான் பண்ண முடியுமா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்குது. அந்த கேரக்டருக்கு அடாப்ட் ஆகுமா, அந்த கேரக்டருக்கான ரிஸ்க் அண்ட் ரிவார்டு என்ன, அப்போ ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்னா எந்த ட்ரெண்டில் நம்ம அந்த ரிஸ்க்கை யூஸ் பண்ணுறது. ஸோ இதையெல்லாம் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியோடு சேர்த்து பண்ணிங்கன்னா சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்கள், நல்லா பண்ணிங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ எஸ், நம்ம ஸ்டாப் லாஸ்ன்றது வந்து ஒரு ரொம்ப பேசிக்காக நீங்கள் சொன்னீங்க பிளேயர்ஸ் ஃபீல்ட்லேருந்து அதுதான் வரணும் அப்படின்ட்டு. பட் அது வந்து டீட்டெயிலாக நம்ம பேசணும். அது வந்து இட்ஸ் நாட் ஒன்லி இப்போ ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம வைக்காமல் மைண்டில் வச்சுக்கிறேன் அப்படின்றலாம் கிடையவே கிடையாது. ஆன் பாயிண்ட் நம்ம ஃபிசிக்கலாகவே அதை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். உங்களுக்கு ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் காமெண்ட்ஸில் கேட்கலாம். ஃபாலோ Contango Academy for more contents like this.